Hi everyone. நம்ம second problem பார்க்கலாம். அதே மாதிரி தான் போன கிளாஸ்ல பார்த்த மாதிரி. Find the code words generated by the parity check matrix when encoding function B3 to B6. ஒரிஜினலா வந்து பாத்தீங்கன்னா B3 வரைக்கும் இருக்கும். அதை நம்ம B6க்கு எப்படி code words generate பண்றோம் அப்படின்றது தான் இந்த சம். இதுக்கு அவங்க parity check matrix கொடுத்திருக்காங்க. இந்த parity check matrixல first நம்ம ஐடென்டிஃபை பண்ணிப்போம்ல. first A எது I எதுன்னு. Iன்றது யூனிட் மேட்ரிக்ஸ். உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது 1 0 0 0 1 0 0 0 1. இது வந்து 3x3 உங்களுக்கு தெரியும் இது 3x3 ஐடென்டி மேட்ரிக்ஸ் இது வந்து given மேட்ரிக்ஸ் A. ஸோ இப்போ அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி எப்படி நம்ம கோட் வேர்ட்ஸ் ஜெனரேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபார்முலா வந்து A டிரான்ஸ்போஸ் IN மைனஸ் M. Nன்றது பெரிய வேல்யூ, Mன்றது சின்ன வேல்யூ. இந்த இடத்துல B3 to B6 தான் கொடுத்துருக்காங்க. N வந்து 6, M வந்து 3. ஸோ அதை அப்ளை பண்ணிக்கோங்க. A டிரான்ஸ்போஸ் ஏக்கு வந்து டிரான்ஸ்போஸ் எப்படி எடுப்பீங்க? ரோவை காலமாகவும் காலமை ரோவாகவும் எடுத்தால் உங்களுக்கு டிரான்ஸ்போஸ் கிடைக்கும். இதுதான் A மேட்ரிக்ஸ். இதுதான் A மேட்ரிக்ஸ். இதோட டிரான்ஸ்போஸ் ஃபர்ஸ்ட் ரோ வந்து அப்படியே ஃபர்ஸ்ட் காலமா எழுதிக்கோங்க 1 1 1. அதே இதுதான் உங்களோட A டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு அதே மாதிரி செகண்ட் ரோ 1 0 1, தேர்ட் ரோ 0 1 1. இதான் உங்களோட A டிரான்ஸ்போஸ். ஸோ அதுதான் இந்த இடத்துல எழுதியிருக்கோம் A டிரான்ஸ்போஸ் IN பார் M. ஸோ A டிரான்ஸ்போஸ் எழுதியாச்சு. இது வந்து யூனிட் மேட்ரிக்ஸ் 1 0 0 0 1 0 0 0 1. இப்போ இதோட ஃபார்முலா ஜென்ரேட்டர் மேட்ரிக்ஸோட ஃபார்முலா என்னன்னா ஐடென்டி மேட்ரிக்ஸ் இன்டு A. ஸோ ஐடென்டி மேட்ரிக்ஸ் ஏயோட வேல்யூ. இப்போ இதை எப்படி போடுவோம்னா B3 to B6ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் B3க்கு நம்ம எப்படி வேல்யூஸ் கொண்டு வரணும்? B3னா 2 power 3. அப்போ எவ்வளோ வரும்? 8 வேர்ட்ஸ் வரும். ஸோ இதை எப்படி நம்ம கொண்டு வருவோம்னா யூஸிங் அந்த ட்ரூத் டேபிள் டெக்னிக் போடுவோம்ல. 4 தடவை ட்ரூ, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? 4 ஃபால்ஸ். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க? 2 தடவை ட்ரூ, 2 தடவை ஃபால்ஸ், 2 தடவை ட்ரூ, 2 தடவை ஃபால்ஸ். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க? ட்ரூ ஃபால்ஸ், ட்ரூ ஃபால்ஸ், ட்ரூ ஃபால்ஸ், ட்ரூ ஃபால்ஸ். இப்படி எழுதிட்டு இப்போ ஃபால்ஸ்னா 0, ட்ரூனா 1. இப்போ இதுக்கு என்னென்ன வரும்னா 0 0 0. அப்போ ஃபர்ஸ்ட் கோட் வந்து 3 0. நெக்ஸ்ட் என்ன வரும்னா 0 0 1. அடுத்து வந்து இந்த மாதிரி 0 0 1. இந்த மாதிரி ஒவ்வொன்றும் லாஸ்டா இதுல என்ன வரும்னா மூணுமே 1 1. டோன்ட் புட் கமா போடக்கூடாது. மூணுமே 1. ஸோ இப்போ இந்த மாதிரி நமக்கு கோட் வேர்ட்ஸை நம்ம ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறோம். அந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரியும் E of W is equal to W into generator matrix. Wன்றது கோட் வேர்ட்ஸ். ஃபர்ஸ்ட் கோட் வேர்ட் என்ன கொடுத்துருக்காங்க? 3 0. அடுத்து ஜென்ரேட்டர் மேட்ரிக்ஸ். நமக்கு தெரியும் எப்படி மல்டிப்ளை பண்ணும். இட்ஸ் அ மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் ரோ இன்டு காலம். ஸோ இது எல்லாமே B3லேருந்து B6. அப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது ஆன்சர் எத்தனை கோட் வேர்ட் ஜெனரேட் ஆகணும்னா 6 கோட் வேர்ட்ஸ் ஜெனரேட் ஆகணும். இப்போ நமக்கு 6 இருக்கு. இது எப்படி மல்டிப்ளை பண்ணுவீங்க? ரோ இன்டு காலம். எல்லாமே 0ன்றதுனால உங்களுக்கு தெரியும் ஆன்சர் 0 தான் வரும். அடுத்து இது பாருங்க. இந்த இடத்துல நம்ம அந்த அடிஷன் ஃபார்மேட் வருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ரோ இன்டு காலம். இதை எப்படி மல்டிப்ளை பண்ணுவீங்க? 0 இன்டு 1 0. அடுத்து பிளஸ் 0 இன்டு 0 0. அடுத்து பிளஸ் 0 1 into 0 0. அப்போ எல்லாமே 0, ஆன்சர் வந்து 0. அதே மாதிரி இந்த லாஸ்ட் காலம் பார்க்கலாம். ஸோ எல்லாமே ரோ இன்டு காலம் அப்படி பண்ணால் தான் இந்த ஆன்சர் வரும். ஸோ லாஸ்ட் காலம் பார்த்தீங்கன்னா என்ன வரும்? 1 into 0 0 plus 0 plus 1. அப்போ ஆன்சர் 1. இந்த மாதிரி தான் நம்ம மேட்ரிக்ஸ் மல்டிப்ளை பண்ணி கோட் வேர்ட்ஸ் ஜெனரேட் பண்ணுவோம். ஸோ இது செகண்ட் கோட் வேர்ட். அதே மாதிரி ஒவ்வொரு கோட் வேர்டும் நீங்கள் ஜெனரேட் பண்ணுங்க, மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்க. லாஸ்ட் ஒன் மட்டும் நான் திரும்ப சொல்லி காமிச்சிருக்கேன். ஏன்னா இந்த இடத்துல இந்த ஸ்டெப் மட்டும் பாருங்க. லாஸ்டா 1 1 1 1. இப்போ என்ன வரும்? உங்களுக்கு 1 into 1 1 வந்துடும். திரும்ப பிளஸ் அதே மாதிரி இந்த 1 into 1 பண்ணும்போது செகண்ட் வேல்யூ பண்ணும்போது உங்களுக்கு 1 வரும். தேர்ட் வேல்யூ பண்ணும்போது 1. டோட்டலா ஆன்சர் என்ன வந்திருக்கு? 3. இது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இது மாடுலோ 2. மாடுலோ 2னா பிலோ 2 தான் இருக்கணும். 2 கூட வரக்கூடாது. அப்போ 3ன்னும் போது -2 சப்ராக்ட் பண்ணிடணும். -2 பண்ணும்போது ஆன்சர் என்ன வரும்? உங்களுக்கு 3 - 2 1. ஸோ இந்த மாடுலோ 2ன்றது உங்களுக்கு என்ன வரலாம்னா 0 வரலாம், 1 வரலாம், ஆனால் 2 வரக்கூடாது. இது வந்து குரூப் தியரியோட கான்செப்ட் மாடுலோ 2ன்றது. ஸோ இந்த மாதிரி நம்ம ஜெனரேட் பண்ணிட்டோம் எல்லா வேர்ட்ஸும். ஸோ கான்செப்ட் என்ன? B3லேருந்து B6க்கு எப்படி நீங்கள் கோட் வேர்ட்ஸ் ஜெனரேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது தான். ஸோ டோட்டலாக நம்ம 8 கோட் வேர்ட்ஸ் ஜெனரேட் பண்ணியிருக்கோம். அந்த 8 கோட் வேர்ட்ஸையும் திரும்ப எடுத்து எழுதுங்க. அப்போ உங்களுக்கு ஒரு ஃபைனலாக ஒரு கன்க்ளூஷன் கிடைக்கும். இதுதான் ஆன்சர் அப்படின்ட்டு. ஓகே, தேங்க்யூ.